இன்றைக்கி பார்க்க போகிறது என்னதுன்னா கன்சியூமர் லோன். அந்த கன்சியூமர் லோனை யார் கண்டுபிடிச்சாங்களோ தெரியல. அந்த கன்சியூமர் லோனை விழுகாத குடும்பமே கிடையாது. எல்லா குடும்பத்துக்கும் ரேஷன் கார்டு இருக்கிற மாதிரி எல்லா வீட்லேயும் கன்சியூமர் லோன்ஸ் இருக்குது. அது நமக்கு தேவையா தேவையில்லையா, அது என்ன பண்ண போகிறோம் அப்படின்றதே இல்லை. அந்த லோனை நம்ம ஒழுங்காக வாங்குகிறோம், அந்த பொருளை பயன்படுத்துகிறோம், அது நமக்கு நெசசிட்டி தான் அப்படின்னு நமக்கு தெரியறதில்ல. லோன்ஸ் கொடுக்குறாங்க, வாங்குகிறோம், அதை போய் பண்ணுறோம், டிவி பார்க்குறோம், அதை வாங்குகிறோம், இதை வாங்குகிறோம் அப்படின்ட்டுருக்கு. அதனோட பலன் யாருக்குமே கிடையாது. நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், 72 இன்ச்சுன்னு சொல்லிட்டு டிவி வச்சுருந்தாங்க. 1,06,000 கன்சியூமர் லோன் போட்டு வாங்கியிருக்காங்க. அந்த டிவி நான் போகிற நேரத்தில் அவங்களுக்கு 2 குழந்தைங்க. அந்த 2 குழந்தைங்களும் மொபைலில் ஏதோ நோண்டிகிட்டு இருந்தாங்க. அவர் வீட்டு குடும்பத் தலைவர் அவரும் மொபைலை பார்த்துருந்தார், அந்த அக்காவும் மொபைலை பார்த்துருந்தாங்க. டிவி அம்போன்னு பரிதாபமாக ஓடிக்கிட்டு இருக்குது. பார்க்குறதுக்கே பரிதாபமாக இருக்குது. ஒரு டிவியை வாங்கிட்டு அதை சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கு ஒரு சார்ஜை கொடுத்து இதெல்லாம் பண்ணிவிட்டு அவ்வளோ பெரிய ஒரு கேபிட்டலை இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த கேபிட்டலை வேஸ்ட் பண்ணுறோம். இன்வெஸ்ட் பண்ணுறதே கிடையாது. அந்த பொருளை அப்படியே வேஸ்ட் பண்ணிடுறோம். அதை எதையுமே பார்க்குறது இல்லை. டிவி பார்க்குறது மொபைலே பார்த்துட்றீங்க. பின்னதுக்கு நமக்கு டிவி சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த மாதிரி இல்லாமல் தேவையில்லாத கன்சியூமர் லோனுங்கிற ஒரு தேவையில்லாத லோனோ அப்படிங்கிற மனநிலையில் எல்லாம் இருக்காங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, லேபர்ஸ்லாம் ஒரு ஐஃபோனுக்கு அவங்களுக்கு தகுதி இருக்குன்னா ஐஃபோன் வாங்குறாங்க. வாங்கி ஒரு வாரத்தில் கொண்டு வச்சுட்டு திருப்பி அதை மார்க்கெட்டில், வெளி மார்க்கெட்டில், அவுட்லெட் மார்க்கெட்டில் வித்துடுறாங்க. ஆக்சுவலி அந்த லோனை அவங்க ப்ராப்பராக பண்ணுறதில்ல. ஒரு பொருள் மேலே லோன் வாங்கினோம்னா அந்த பொருளை நீங்கள் தான் ஹேண்டில் பண்ணணும், வேறு யாருக்கும் அது விற்கக்கூடாது. விற்றா நீங்கள் அஃபென்ஸு. ஆனால் அது யாருக்கா தெரியுதா? மொபைல் வாங்குறதே அது வெளியே கொண்டு விற்று நம்ம காசு மாறுறோம். ஒரு 1,50,000 ஒரு ஃபோன் வாங்கினா கன்சியூமர் லோன் வாங்குறீங்க, வாங்கி விட 90, 95,000 1,10,000 விற்றுடுறீங்க. அப்போதில் உங்களுக்கு 40,000 லாஸ் ஆகிடுது. 40,000 இன்ட்ரெஸ்ட் வந்துடுது. அப்போது ஒரு சேல் சாதாரண ஒரு 90,000 உங்களுக்கு வட்டி வர்றது ஒரு பணத்தை நீங்கள் பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட அதுக்கு ஈக்குவலான பணத்தை நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு 80,000 லாஸ் ஆகுது. 90,000 உங்களுக்கு கையில் கிடைக்கிது. அந்த 90,000 என்ன பண்ணுறீங்க? கந்து வட்டிக்கு வாங்கியிருப்பீங்க, அவனுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க. கன்சியூமர் லோனை எனக்கு தெரிஞ்சு சரியாக பயன்படுத்துறது யாராக 1% பேர் தான். அது 1% பேர் இருந்தாலே மிகப்பெரிய ஆச்சரியம். இந்த கன்சியூமர் லோனையும் பஜாஜ் மாதிரி பெரிய கம்பெனிகள் வாரி வாரி வழங்குறாங்க. அவங்க வாரி வாரி வழங்கி நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வஞ்சி வசூல் பண்ணுறாங்க. இது நமக்கு அவசியமா அப்படிங்கிறது நம்ம யோசித்து பார்க்கணும். எதுக்கு தான் லோன் வாங்கணும் அப்படின்னு நம்ம ஒரு கிரியேட்டை நமக்கு ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும். இதுக்கெல்லாம் லோன் வாங்கலாம், இதுக்கெல்லாம் லோன் வாங்கக்கூடாது, இதுக்கெல்லாம் லோன் வாங்கணும், இதுக்கெல்லாம் வாங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு வரமுறையில் நம்ம வச்சுக்கணும். எப்போ பார்த்தாலும் மேல்நாட்டு கலாச்சாரம் மாதிரி சுற்றி லோன் வாங்கிட்டு கிடச்சிடத்துலாம் லோன் வாங்கிட்டே இருந்தோம்னா நம்ம செயல்பாடு எப்படி நமக்கு மன நிம்மதி வரும்? அப்புறம் மன நிம்மதி இல்லைன்னு சொல்லிட்டு ஒன்று ஜோசியத்துக்கு போவோம், இல்லை கோவிலுக்கு போவோம், இல்லை வேறு ஏதாவது சீக்கிரமாக பணம் கிடைக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு அதில் போவோம். ஒருத்தர் ஷேர் மார்க்கெட்டை பற்றியே சொல்லுவார், ஒன்று அங்கே போய் நிற்போம். எங்கே பணம் கிடைக்குன்னு யார் சொன்னாரோ அங்கே போய் நிற்போம். இல்லை ஒரு லாட்ரி டிக்கெட், கேரளாவில் லாட்ரி டிக்கெட்டை வாங்குவோம். நீங்கள் எதை நம்ம சரியாக செய்யறோம்? கன்சியூமர் லோன் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கைக்கு தேவையான லோனான்னு ஒவ்வொரு முறையும் யோசிச்சு பாருங்கள். என்னோடய பார்வையில் கன்சியூமர் லோனுங்கிறது அவசியமே இல்லை. ஏன்னா அது உங்கள் உபயோகத்துக்கு நீங்கள் பயன்படுத்துறதில்ல. சாதாரண ஒரு வீட்டுக்கு ஒரு ஸ்டவ் அடுப்பு, ஒரு குக்கர், இந்த மாதிரி ஒரு 10-20 பாத்திரம் இருந்தால் நிம்மதி ஆக்கி சாப்பிட்டுட்டு விளக்குற வேலையும் மிச்சம், மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஃப்ரீ. ஆனால் நம்ம அதையே செய்கிறோம். யோசிச்சு பாருங்கள். நீங்கள் கன்சியூமர் லோன் எது வாங்கணும்னு மனநிலை யாராவது வச்சுருந்தீங்கன்னா அந்த மனநிலையை விட்டு வெளியே வந்துடுங்க. அவங்க டிவியை தூக்கிட்டு போக முடியாது. நீங்கள் வாங்கின எல்லா கன்சியூமர்லையும் பொருளையும் நீங்கள் விற்க முடியாது. எல்லாம் 0 ரேட்டு போய்டும். டெப்ரிஷியேஷன் போட்டு ஒரு டிவி வாங்கிட்டு 2 வருஷம் கழிச்சு அந்த டிவி யாருக்கா கொடுத்து கடன் அடைக்கலாம்னு நினைக்க முடியாது. அது ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் இதெல்லாம் கன்சியூமர் லோன் அப்படிங்கிறது என்னை பொறுத்தளவு எல்லா குடும்பத்துக்கும் தேவையில்லாத ஒரு லோன் சுமை. ஆனால் எல்லா குடும்பமும் பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். வீட்டுக்கு ரேஷன் கார்டு இருக்குது, வீட்டுக்கு கன்சியூமர் லோன் இருக்குது. ஒவ்வொருத்தரையும் கன்சியூமர் லோனில் ஒவ்வொரு பொருள் வாங்கும்போது, கால் வைக்கும்போது ஒரு முறைக்கு 1000 முறை யோசிங்க. 10 முறையில் யோசிச்சா பத்தாதுங்க, 1000 முறை யோசிங்க. நிஜமாக நமக்கு வேணுமா அப்படின்ட்டு. ஒரு புது மொபைல் தான் வாங்கணும்னு இருக்குல்ல, ஒரு பழைய மொபைல் வாங்கி சர்வீஸ் பண்ணிக்கலாம். இப்படின்னு உங்களோட மனசை நீங்கள் குறைச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா லோனோட பேர்டன் குறையும். லோன் பேர்டன் குறைய உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மன நிம்மதி வரும், தூக்கம் வரும். 40 வயசு கன்சியூமர் லோன் வாங்கின யாருமே என்னை நல்லா தூங்குனது கிடையாது. ஏன்னா 5ஆம் தேதி நீங்கள் சம்பளம் வாங்குவீங்க, கன்சியூமர் லோனு 2ஆம் தேதி உங்களுக்கு டியூ நிற்கும். யோசிச்சு பாருங்கள். உங்கள் சம்பளம் இன்றைக்கி வருது, 5ஆம் தேதி வருது, ஆனால் உங்கள் இஎம்ஐ எப்போ வருது? 2ஆம் தேதி வருது. இந்த 2ஆம் தேதி வர இஎம்ஐக்கு நீங்கள் எப்படி பண்ணுவீங்க? உங்களால் மிச்சம் பிடிச்சி கட்ட முடியுமா? 1ஆம் தேதி நீங்கள் கட்டி வைக்கணும். உங்களால் முடியுமா? அதில் முடிஞ்ச வரைக்கும் கன்சியூமர் லோனை எந்த அளவுக்கு நீங்கள் அவாய்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்கள் குடும்பத்துக்கு மகிழ்ச்சியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். நான் நிறைவு செய்கிறேன்.